எல்லா புகழும் இறைவனுக்கு. சித்திரகுப்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான். இதை எப்படியாவது யமன் கிட்ட தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு யமனை பார்க்க வர்றாரு. என்ன சந்தேகம் அப்படின்னா, சொர்க்கத்துல வசிக்கக்கூடியவங்களுக்கும் நரகத்துல வசிக்கக்கூடியவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய தட்டு, அந்த தட்டு முழுக்க சாப்பாடு. அதை எடுத்து சாப்பிடுறதுக்கு ஒரு 5 அடிக்கு பெரிய கரண்டி. 5 அடிக்கு பெரிய கரண்டினா எவ்வளவு பெருசா இருக்கும், அவ்வளவு பெரிய கரண்டி கொடுக்குறாங்க. அப்போ யாருமே கையில சாப்பிடக்கூடாது, அதுதான் ரூல். இது சொர்க்கத்திலயும் அப்படிதான் இருக்கு, நரகத்திலயும் அப்படிதான் இருக்கு. ஆனா சித்திரகுப்தருக்கு இவங்க எப்படி சாப்பிடுறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி இதை மேனேஜ் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஆனா அவர் அந்த மக்களை மட்டும் பாக்குறாரு. சொர்க்கத்துல வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நரகத்துல வசிக்கக்கூடிய மக்களையும் பாக்குறாரு, ரொம்ப பசியோடும் பட்டினியோடும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அப்போ அது எப்படி சாத்தியம்? சொர்க்கத்துல வசிக்கிற மக்களுக்கும் நரகத்துல வசிக்கிற மக்களுக்கும் அதே சாப்பாடு அதே மாதிரி தான் கொடுக்கப்படுது. அது எப்படி சொர்க்கத்துல வசிக்கிறவங்களால மட்டும் சாப்பிட முடியுது, நரகத்துல வசிக்கிறவங்களால ஏன் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு அவருடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு யமன் கிட்ட வராரு. யமன் சொன்னாரா, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன், நீ வேணா நேர்ல பாரு, உனக்கு பார்த்தா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே நரகத்துக்கு கூட்டிட்டு வர. நரகத்துக்கு கூட்டிட்டு வந்தோடனையும் எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. சாப்பாடு அந்த டேபிள் மேல வச்சிருக்காங்க. தட்டு முழுக்க சாப்பாடு இருக்கு, அந்த பெரிய கரண்டியும் பக்கத்துல இருக்கு. இப்போ லைன்ல நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் வரான், சாப்பாடு அந்த கரண்டியில எடுக்கிறான். வாய் கிட்ட கொண்டு போனா அவனால சாப்பிட முடியல. அது எப்படி 5 அடி பெரிய கரண்டினா எப்படி சாப்பிட முடியும்? அவன் போட்டுட்டு போயிடுறான். அடுத்து இன்னொருத்தவன் லைன்ல இருக்கவன் வரான், திருப்பி சாப்பாடு எடுக்கிறான், திருப்பி அவன் வாய்க்கிட்ட கொண்டு வரான், அவனால முடியல, சாப்பிட முடியல, வச்சுட்டு போயிடுறான். இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ சொர்க்கத்துல இருக்கவங்களை கூட்டிட்டு போய் காட்டுறாரு. இப்போ சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டும் போது அதே மாதிரியே சாப்பாடு வச்சிருக்காங்க. எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. அந்த 5 அடி பெரிய கரண்டி தான் அங்கேயும் இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நிக்கிறவன் என்ன பண்றான்னா, ஒரு கரண்டி எடுத்துட்டு அதுல சாப்பாடு எடுத்துட்டு அவனுக்கு எதிரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஊட்டுறான். திருப்பியும் அந்த எதிரில் இருக்கவன் அந்த கரண்டி எடுத்து அதுல சாப்பாடு எடுத்து இவனுக்கு ஊட்டுறான். இப்படி அந்த லைன்ல இருக்க எல்லாரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறாங்க. எல்லாருடைய பசியும் தீர்ந்து போகுது. அப்பதான் சித்திரகுப்தர் ஒரு முடிவுக்கு வரார். எவன் ஒருவன் அடுத்தவனுடைய பசியை உணர்ந்து மற்றவர்களுடைய பசியை தீர்க்கிறானோ அவன் எந்த ஒரு குறையும் இன்றி சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சொர்க்கத்தில் வாழ்வான். எவன் ஒருவன் தன்னுடைய பசியை மட்டும் தீர்த்து கொண்டால் போதும் என்று நினைக்கிறானோ அவன் ஒரு கட்டத்திற்கு மேல் உணவின்றி பசியோடும் பட்டினியோடும் பஞ்சத்தில் நரகத்தில் வாழ்வான் என்று முடிவு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றுவோம். நன்றி.